ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம நடக்கல்ல சட்னி எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். சிம்பிளானது, நல்லா ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்க, நடக்கல்ல ஒரு 100 நடக்கல்ல எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் புளி எடுத்துருக்கிறேன். ஒரு 2-3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 6-7 காஞ்ச மிளகா. இப்போ நடக்கல்ல வறுத்தெடுக்கலாம். ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கிறேன் நடக்கல்ல வறுக்கிறதுக்கு. இப்போ நடக்கல்ல போட்டுடலாம். இப்போ கடலை வறுத்தாச்சு. காஞ்ச மிளகாவும் போட்டுடலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது போட்டுடலாம். அது கூடயே சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வறுத்தாச்சு. இது கூட புளி போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சரில் போட்டு அரைச்சி எடுக்கலாம். அவ்வளோதான். தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சரில் போட்டு அரைக்கலாம். இப்போ ஆறிடுச்சு, நல்லா மிக்சரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். வெங்காயத்தை எல்லாம் லாஸ்ட்டில் போட்டால் போதும், இப்போ போட வேண்டாம். வெங்காயத்தை எல்லாம் இந்த மாதிரி பொறுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கடலை எல்லாத்தையும் போட்டுடலாம். கடலை எல்லாத்தையும் போட்டாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அதுக்கப்புறம் கடைசியில் வெங்காயத்தை போட்டு குறப்பாக அரைச்சா போதும். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ சட்னியை வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ வெங்காயத்தை எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டாச்சு. குறப்பாக வெங்காயத்தை அரைக்கிறோம். ஜாஸ்தியாக அரைக்கக்கூடாது. குறப்பாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரலாம். இப்போ வெங்காயம் போட்டு குறப்பாக அரைச்சாச்சு. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சட்னி அரைச்சி பவுலில் ஊற்றியாச்சு. பாருங்க, தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ உங்களுக்கு அந்த மாதிரி தண்ணி நீங்கள் ஊற்றி நீங்கள் அரைச்சிக்குங்க. இப்போ நடக்கலைனால தண்ணி கொஞ்சம் நல்லா இழுக்கும். அது மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. சட்னி நல்லா அருமையாக இருக்குது. இது தோசை கூட, இட்லி கூட, சப்பாத்தி கூட எல்லாம் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு சேரும்.